சுவாதி கொலை வழக்கில் சிறையில் இருந்த ராம்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட உள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சுப்பிரமணி, ராம்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. தற்கொலை செய்து கொண்ட ராம்குமாரின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவருக்கு பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதாவது புழல் சிறையில் நடந்த இந்த மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் குற்றவியல் நடுவர் இன்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். அவர் முன்னிலையில் தான் இந்த பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய 2 தடயவியல் நிபுணர்கள் கொண்ட குழுவினர் மூலமாக இந்த பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அநேகமாக மதியம் இந்த பிரேத பரிசோதனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரேத பரிசோதனை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது முதல் கட்டமாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்துவார். அதன் பிறகு அவரது பெற்றோரிடம் விசாரணை நடத்துவார். பெற்றோரை அவரது உடல், அதாவது ராம்குமாரின் உடல் அருகே சென்று பார்க்க அனுமதிப்பார். அதன் பிறகு அவரிடம் விசாரணை நடத்துவார். அதன் பிறகு புகார் பெறப்படும். புகாரின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விசாரணை நடத்துவதற்கான சட்ட வழிமுறைகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மதியத்திற்கு பிறகு அல்லது மதியத்திற்கு முன்பாக இந்த பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அவரது உடல் சரியாக 5:45 மணி அளவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தது. அதன் பிறகு சில அமைப்புகள் இந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ராம்குமார் மரணத்திற்கு காவல்துறை தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று சாலை மறியல் போராட்டமும் நடந்தது. இதன் காரணமாக முன்கூட்டியே தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தடுப்பு பேரிகார்டுகள் முழுவதுமாக இங்கே இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் மட்டுமே அவரது உடலை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே வேறு யாரும் அவரது உடலை பார்ப்பதற்கான அனுமதி இல்லை. நேற்று வழக்கறிஞர்கள் கூட அவர் உடலை பார்ப்பதற்கான அனுமதியை காவல்துறையிடம் கேட்டிருந்தார்கள். அந்த அனுமதி கிடைக்கப்படவில்லை. அதன் காரணமாகத்தான் மறியல் போராட்டம் நடந்திருக்கிறது. தற்போது அங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ரத்தியா, சுப்பிரமணி, ராம்குமாரின் பெற்றோர் வருகை மற்றும் ராயப்பேட்டை மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் அது குறித்த விவரம். நேற்று ராம்குமார் தற்கொலை செய்து கொண்ட விவரம் குறித்து அவரது பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர் சொந்த ஊர் செங்கோட்டையில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம். அந்த ஊரிலிருந்து சென்னை வருவதற்கு கிட்டத்தட்ட 13 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அநேகமாக இன்று காலை 10 மணி அளவில் அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. முதல் கட்டமாக அவரது பெற்றோர், ராம்குமாரின் பெற்றோர், அவர் வழக்கறிஞரை சந்தித்துவிட்டு அதன் பிறகு என்ன புகார் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை நடத்திவிட்டு அதன் பிறகு இவர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் மதிய வேளையில், அதாவது சரியாக 10 மணிக்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட், அதாவது திருவள்ளூர் குற்றவியல் நடுவர் இந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். அவர் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு பிரேத பரிசோதனை தொடங்கப்படும். அது அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தியா, சுப்பிரமணி, இப்போ தற்போது நீங்கள் கூறியிருக்கீங்க, அதாவது ராயப்பேட்டை மருத்துவமனை சுற்றியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குன்னு. அங்கே வர இதர நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க? சிகிச்சை அளிப்பதற்கென்று தனியாக கட்டிடம் இருக்கிறது. அதாவது பிரேத பரிசோதனை அறை மட்டுமே இங்கே இருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் பிரேத பரிசோதனைக்கான அறை. அந்த இடத்தில் தான் ராம்குமாரின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்யா.